ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பிக் பாஸில் 39th டே நடந்துன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் ப்ளீஸ் என்னோட யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்றைக்கி பிக் பாஸில் 39th டே நடந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலே எஃப்ஜேக்கும் திவாகருக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தையில் கதைக்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அதில் எனக்கு பார்க்கல திவாகர் முதலும் எஃப்ஜே என்னென்ன அச்சீவ் பண்ணுன்னு சொல்லிக்கல ஒரு விதமான ஜெலஸில் பார்க்குற மாதிரி தான் நான் திவாகரை பார்க்குறேன். திவாகர் எஃப்ஜேயை பார்க்குறது. ஸோ எஃப்ஜே திவாகர் சொல்லியிருப்பார் எஃப்ஜேக்கு, நான் அரசனாயினது உங்களுக்கு வைத்தறிச்சல் அப்படின்னு எஃப்ஜேக்கு சொல்லியிருப்பார். எஃப்ஜே அதை ஏதோ ஒன்று சொல்லிட்டு அதை பகுதிக்கு சிரிச்சுட்டு போயிடுவார். ஆனால் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் திவாகர் ஃபேஸை காட்டுவாங்க. மோஸ்ட்லி ஆரை பற்றி அப்ரிஷியேட் பண்ணி யார் சொன்னாலும் திவாகருக்கு பார்க்கல திவாகரோட ஃபேஸ் தான் சுருங்கி போயிடும். ஒரு விதமாக கிரம்பியாக நிற்பார். ஸோ அதுக்கு என்ன நடக்குன்னு சொன்னால் பாரு சொல்லுவா. அப்போ எஃப்ஜியை பற்றி அப்படி சொன்னோடனே பாரு சொல்லுவா, நான் அப்படித்தான் நினைச்சேன் முதல்ல, ஆனால் பழகும்போது தெரியுது அப்படி இல்லைன்னு சொல்லிக்கலாம். பழகும்போது தானே தெரியுது ஒரு சில விஷயம். பாரு நீ சும்மா பாரு, நீ இப்படித்தான் இன்றைக்கு இதை சொல்லுவான், அன்றைக்கு இன்னொரு நாள் லாஸ்ட் டைம் கதை கேட்கல சபரி எனக்கு அடிச்சிட்டான்னு சபரியை பற்றி கதைப்பா. நீ நேற்று ஒரு ஆளை பகைச்சா ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ண 9 பேரை பகைப்பாங்கன்னு சொல்லிக்கே தெரியுது, நீ எப்படியா நாள்னு சொல்லி தெரியுதுன்னு சொல்லி பாருக்கு சொல்லுவா. பாரு அதுக்கு திருப்பி சொல்லுவா, அண்ணே நீ போ அண்ணே, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படி இப்படின்ற மாதிரி எப்போவுமே நீங்கள் சொல்கிற மட்டும் சரியா இருக்காதுன்னு சொல்லி பாரு திவாகருக்கு சொல்லி கொண்டிருப்பா. அதே விஷயத்த திவாகர் திருப்பி பாருக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் வரைக்கல, அவங்களுக்கும் வேறு ஆக்களுக்கும் ஃபைட் வரைக்கல. இப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பாயிண்ட் சொல்கிறாங்களோ அதே பாயிண்ட்டை இது நீங்களும் அதான்னு சொல்லி தான் சொல்லி காய்ச்சி கொண்டிருப்பாங்க. அது எங்களுக்கு இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. திவாகர் அதுக்குள்ளே ஒரு காமெடி ஒன்று பண்ணுவார். எப்படின்னு சொல்லி சொன்னால் 4 பேர் 4 விதமாக பேசுகிறது, ஐபிஆர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், மற்றது ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், அதே போல் போனஸ், இப்படியான வார்த்தைகள் எல்லாம் எந்த டெர்மினாலஜி வேர்ட்ஸ் அதை நீங்கள் யூஸ் பண்ண நிப்பாரோ ஏதோ நீ யூஸ் பண்ண மாதிரி சொல்லி யூஸ் பண்ண நீ. ஆனால் முதல் கம்ருதீன் நான் சொன்ன விஷயத்த கம்ருதீன் அவர் சொன்ன மாதிரி சொல்கிறேன்னு சொல்கிறா. அப்போ நீ என்ன சொல்கிறான்னு சொல்லியிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கனியிலேருந்து எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. ஏனென்று சொன்னால் இந்த ஓவரால் பர்ஃபார்மன்ஸோ சரி ஐபிஆரோ சரி 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களோ இது எல்லாமே திவாகர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி திவாகர் சொல்லிட்டு இருப்பேன். அந்த இதே மாயை தான், இதே இல்யூஷன் தான் அவர் அந்த ஓட்டோமெலோன் சாப்பிட்டதை சூர்யா ரீக்ரியேட் பண்ணதை திருப்பி தன்னை பார்த்து ரீக்ரியேட் பண்ணினேன்னு சொல்லியிருப்பேன். அந்த சேம் அந்த இல்யூஷனில் தான் இப்பயும் இருந்துட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் தான் சொன்னது, நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதை சொல்லியிருப்பேன், நீ சபரிக்கு திட்டினது இதெல்லாம் சும்மா இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு பிறகு இவங்க இதுக்கு வந்துடுவாங்க டாஸ்க்கு, ராஜா ராணி டாஸ்க். இந்த வாழ்க்கையிலேயே இந்த 9th பிக் பாஸில் பட்டு கேவலமாக செய்த ராஜா ராணி டாஸ்க் இதுதான். ஆனால் எனக்கு எங்கேயோ கானா வினோத் தான் இந்த ஷோவையே, அதாவது ராஜா ராணி என்ற ஷோவையே ரன் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. கானா வினோத்தும் இருந்திருக்கலாட்டி ஒருவேளை எலிமினேட் ஆகி வெளியில் போயிருக்கலாட்டி இந்த டாஸ்க்கை எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு நினைச்சு பார்க்கவே முடியலை. அதுக்காக கானா வினோத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப். எனிவே அதில் சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி 2 டாஸ்க் வச்சது, 2 டாஸ்க்லையுமே தர்பீஸ் ராஜ்யம் வின் பண்ணதால 2 இதை கொடுக்குறோம்னு சொல்லி வைரக்கல்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வைரக்கல்லுக்கான பிரியோசனத்தை அதை யூஸ் பண்ணவே இல்லை. அதாவது அதை கொடுக்காமலே இருந்திருக்கலாம். ஓகே உங்களுக்கு 2 வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லாட்டியும் ஒவ்வொரு டாஸ்க் நடக்கலையுமே அந்த வைரக்கல்லை கொடுத்துருக்கலாம். இது சம்மந்தம் இல்லாமல் இதில் கொண்டு வைரக்கல்லை கொடுத்து அந்த டாஸ்க் இன்றைக்கு முடிய போகுது, நான் அது பின்னுக்கு கதைக்கிறேன். அந்த வைரக்கல்லையும் கொடுத்தாங்கன்ற விஷயமும் இல்லாத மாதிரி அப்படியே கடந்து போகுது. எனிவே நான் பிக் பாஸ் நான் ஃபீல் பண்ணுறேன், அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ராஜாராணி டாஸ்க் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த இருக்கிற வைரக்கல்லை கொடுத்தோன்னே வினோத் சொல்லியிருப்பார் வைரக்கல்ல கவனம் பத்திரம் அவங்க கடலை மிட்டாயின்னு சொல்லி சாப்பிட்டுருவார் திவாகர் மாதிரி சொல்லிடுவார்.
நான் இந்த காமெடி எல்லாமே வந்து ஒரு பாடி ஷேமிங் லெவல் போகாத வரைக்கும் நான் இந்த காமெடியை நார்மலாக தான் பார்க்குறேன். பாடி ஷேமிங் பிள்ளை தான். ஆனால் நாங்கள் அந்த காலத்துலேருந்தே விவேக்கோ சரி, கவுண்டமணி செந்தில், அப்படி எல்லா வடிவேலாம் தன்னை தாழ்த்தி தான் காமெடி பண்ணுவார். அதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் நாங்கள் பார்த்து சிரித்து வந்தாக்கள்லாம் நாங்கள். ஆனால் இந்த இடத்துல எங்களுக்கு அது ஏன் கஷ்டமாக இருக்குன்றது எனக்கு தெரியுது. இல்லை, பாடி ஷேமிங் பண்ணி ஒருத்தரை ஒரு உருவத்தை சொல்லி கதைக்கிறது எல்லாம் பிள்ளை தான். ஆனால் இது எல்லாம் எனக்கு அது காமெடியாக தான் தெரிஞ்சிச்சு. தெரியல எப்படி வீக்கெண்டில் இது பண்ண போகிறாங்கன்ட்டு. அதே போல் பிக் பாஸ் சொல்லியிருப்பேர் சாண்டியை பற்றி. சாண்டி வந்து சிரிக்க வைக்க மறந்தது இல்லைண்டு. சாண்டியும் வந்து மீரா ஜஸ்மின் எல்லாம் மீரா உன் பல்லென்ன ஈரா சம்திங் இதெல்லாம் பாட்டெல்லாம் படிச்சிருப்பேன். சாண்டியும் அதை இதை செய்திருப்பேன். ஆனால் என்ன சாண்டிக்கும் வினோத்துக்கும் இடையில டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறேன்டா, சாண்டி வந்து எல்லாருக்கும் லாஸ்லியாக்கு, கவினுக்கு, மெட்டா இன்னொரு அந்த இப்போ ட்ராமா நடிக்கிற அந்த ஆக்டருக்கு எல்லாருக்குமே பாடி பண்ணியிருப்பார். ஆனால் வினோத் வந்து என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் திவாகரை மட்டும் காய்ச்சி கொண்டு இருக்கிறது தான் எனக்கு இங்கே லக்கா தெரியுது. மற்றும்படி அவரோட காமெடி எல்லாம் நான் யோசிக்கிறேன் அது அக்செப்டபிளாக தான் இருக்குது, அன்லஸ் அது பாடி ஷேமிங் இல்லாமல் இருக்கும் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், நேற்று நடந்த பிரச்சனை அரோராவுக்கு வந்து வாய மூடுன்னு சொல்லி சொன்னதுக்கான பிரச்சனைக்கான தீர்வு காணணும்னு சொல்லி அரசி பார்வதி சொல்றா. 2 பேரும் வந்து வாயில பிளாக் பிளாஸ்டர் ஒட்டணும். பிளாஸ்டர் போட வேண்டும், நீ இவளுக்கு அப்படி இல்லை, 2 பேரும் ஜெயிலுக்கு போடணும்னா அப்போ உடனே கனியும் அரோராவும் சொல்லுவாங்க, நாங்கள் மிஸ்டேக் பண்ணல, அவர் தான் மிஸ்டேக் பண்ணவர், ஸோ அவர் தான் இது வாயில டேப் போடணும்னு சொல்லி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்பவுமே வந்து மெட்டாக்கள் எல்லாம் சேர்ந்து குரூப்பிசம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்வதியும் திவாகரும் தான் நாங்கள் டொமினேட் பண்ணி கொண்டிருந்த மாதிரி நான் பார்த்தேன். நான் அப்போ உடனே கனி சொல்லுவா, இல்லை அவள் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எஃப்ஜேயும் இல்லை எஃப்ஜி அப்போ என்ன செய்வார், ஓகே இந்த அரசாட்சியில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைட் போயிடுவார், விக்ரமிட ராஜாங்கத்துக்கு போயிடுவாங்க. அதே போல் சாண்ட்ரா என்ன செய்வா, நான் இங்கே அரசு ஒழுங்காக இல்லை நான் போப்புறேன்னு சொல்லி சாண்ட்ரா வழியில் போயிருக்கல. திவாகர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக சாண்ட்ராவை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுவேன். ஸ்டாப் பண்ணுறதை நான் வந்து எப்படி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால், அது ஃபன்னுக்காக இருந்தாலும், இப்போ கேமு கண்டு வரைக்கில் நீங்கள் கடந்து போகிற மாதிரி ஃபன்னுக்காகவே இருந்தாலும், அவள் வேணாம்னு சொல்லியிருக்கல ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணது. நான் வந்து திவாகர் செய்தது எப்படித்தான் தான் இன்னசென்ட்னு சொல்லி இந்த விஷயங்களை செய்தாலும் அது பிள்ளை தான். பிரஜின் எப்படி பேசாமல் பிரஜின் போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வருவார். ஆனால் எப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிடுறேன்னு எனக்கு தெரியல. இது வேறு யாருமே இருந்தால் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு பிறகு அரோராக்கு பையன் எனக்கு இது சொல்கிறீங்களா, வேற வாய் மூட சொல்கிறீங்களான்னு 2 பேரும் தான் திருப்பியும் வாயில் பிளாஸ்டர் பண்ணணும்னு திரும்பவும் பார்வதி சொல்லிடுவா அரோரா, நோ நான் இந்த இருக்கிற சங்கத்துக்கள் இருக்க மாட்டேன், நான் வெளியில் போயிடுவேன்ட்டு வெளியில் போகணுன்னு. இப்போ பார்வதி சொல்லுவாள், நீங்கள் சாண்ட்ராட அதாவது அவள் வந்து படைத்தளபதியில் கையை பிடிச்சிருந்ததாலேயும் நீங்கள் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுனாலையும் உங்களுக்கு நாங்கள் பிளாக் கலர் அந்த செலோ டேப் தந்து வாயை மூட போகிறோம்னு சொல்லி வாயை மூடிடுவாங்க திவாகர்ட்ட. போடப்படும் சிறிது நேரம் அமைதியாக அப்படி மூடின பிறகு வினோத் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொன்னால், என்ன குழந்தை பிள்ளை வந்து கறி எடுத்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது, அடுப்பங்கறியை சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு திருப்பி சொல்லுவார், கிருஷ்ணர் எல்லாம் வந்து வெண்ணெய் தான் திருடி பார்த்துருக்கேன், இது தாரையை திருடி சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. கிருஷ்ணன் வெண்ணெய் திருடி சாப்பிட்டு இவர் தாரை திருடி சாப்பிட்டு. இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் காமெடிக்குள்ள வரும். நான் இதை அக்செப்ட் பண்ணுவேன். என்னன்னு சொல்லி சொன்னால், இந்தியான் ஷோவிலையும் நான் பார்க்குறேன் ஷோ டாப்பராக தெரிஞ்சது எனக்கு வினோத் தானே. என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த 3 நாளும் அந்த ஷோவை கலகலப்பாக வச்சிருந்தது வினோத்தாலாம் சிரிச்சவங்க, வினோத்தால தான் நிறைய விஷயங்கள் நடந்த மாதிரி நான் பார்த்தேன். ஓ மை காட், வினோத்துக்கு இருக்கிற கட்டித்தனம், காமெடி சென்ஸ், தபேலா வாசித்தது, மிருதங்கம் வாசித்தது, அந்த இவங்க காய்ச்சிட்டு கேட்கல இடையில இந்த ஃப்ளூட் மாதிரி, அது என்ன சொல்கிறேன்னு தெரியா, அந்த பீரங்கியில் அந்த அது கூட வாசிப்பேன். ஸோ லைக்
மியூசிக்கில் நிறைய டேலண்ட் வந்து வினோத்துக்கு இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஐ விஷ் ஹிம் லைக் வெளியில் வந்த பிறகு அவருக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணணுமெண்டு. அதே போல் நிறைய பிக் பாஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் நடந்த பாட்டுகளும் வினோத் படிச்சிருக்கு. அதை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துனீங்கன்னு எனக்கு பார்த்துட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால். இது இப்போ அவங்க விக்ரமிட ராஜ்யம் சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு ப்ளே பண்ண போகிறோம். கண்டுகொண்டேன் படத்தில் வந்த அந்த ஒரு அதாவது லாஸ்ட் சீனை நாங்கள் வந்து இது படம் எங்கட ஸ்டைலில் அந்த ராஜ்யம் அரசி என்ற இதில் செய்து காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கல. வினோத் சொல்லியிருப்பேன், நான் போய் இந்த ஆஞ்சநேயரை எல்லாம் நல்லா நடக்கிறது வந்து ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி. ஆஞ்சநேயர்னு சொல்லி சொன்னது பிழை இல்லை, ஆனால் அதை திவாகரை காட்டி சொன்னது சம்வேர் அது வந்து பாடி ஷேமிங் தான் நான் சொல்லுவேன். ஸோ அது வினோத் செய்த பிள்ளை. இதுதான் நாங்கள் வினோத்தில் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். நான் பார்க்குறேன். அடுத்தது என்ன நடக்கும்னு சொன்னால், அவங்க அந்த பிளேயை பண்ணியிருப்பாங்க. கண்டு வெளியில் போருக்கு போயிட்டு வந்து லவரை பார்க்குற மாதிரி அப்படி உண்டு. அதில் அந்த பிரஜின் வந்து அதில் செய்திருப்பாங்க யாருன்னு சொன்னால் பிரஜினும் திவ்யாவும் தான். அவங்க கடைசியில் அதை மிஸ் பண்ணுற மாதிரி லவ் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கடைசியில் ஹக் பண்ணி செய்வாங்க. அப்போ அது நாம் சாண்ட்ராவும் வந்து அதை என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி நான் பார்த்தேன். விச் மீன்ஸ் இது ஒரு பிளே. அந்த பிளேயில் தன் ஹஸ்பண்ட் ஓகே இன்னொரு ஆளை ஹக் பண்ணினாலும் அது நார்மல் என்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு இங்கே ஒரே ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னு சொன்னால், பிரஜின் வந்து பார்வதி தொட்டு பேசினதுக்கு சொல்லிப்பேன் நான் வேறு பொம்பளையில் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி, அது பார்வதி வந்து அதை வேறு மாதிரி போர்ட்ரே பண்ணுறான்றதுக்காக சொல்லியிருந்தா ஓகே. ஆனால் வேறு பொம்பளையில் தொட்டு நான் தொடமாட்டேன் என்று சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஏற்றுக்கொள்றதுன்னா, அவங்க ஆக்ட்ரஸ், அவங்களுக்கு வந்து அவங்க ஆக்டர், அவங்களுக்கு நிறைய பேரை தொட்டு நடிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். ஸோ எனிவே நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு டாஸ்க் கொடுப்பேன். இதுதான் 3rd டாஸ்க். இந்த ராஜா ராணி டாஸ்கில் 3rd டாஸ்க் கோட்டை கட்டணும். ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு பிக் பாஸுக்குள்ளேயும் இது வாரது தான். அப்போ இந்த கோட்டை கட்டுறதுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 2 பேர் கோட்டை கட்டணும், 2 பேர் அதை தடுக்கணும். ஆப்போசிட் சைட்லேருந்து 3 பேர் அதுக்கான குண்டுகள் எறியணும். அந்த பீரங்கியில் குண்டுகள் எறியணும், போலால் எறிகிறது தான். ஸோ இந்த டாஸ்க் நடந்து கொண்டிருக்கும். இந்த டாஸ்க் நடக்கல சில விஷயங்கள் வந்து நான் வந்து இங்கே ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாரு வந்து அவரோட டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணிப்பா. ஓல்தோ பாருவையும் இவரையும் விக்ரமையும் ஜட்ஜாக வச்சுருப்பாங்க. விக்ரம் அப்படி எந்த இடத்துலையுமே சாஞ்சிருக்க மாட்டேர் அவரோட டீமுக்காக, ஈவன் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் ஆப்போசிட் டீமுக்காக. ஆனால் பார்வை பார்த்தீங்கன்னா அவரோட டீமுக்காக சாஞ்ச மாதிரி நான் நிறைய இடத்த பார்க்குறேன். பார்வால ஏன் ஒரு கேம் கூட ஒழுங்கா நியாயமாக விளையாட இல்லாமல் இருக்குன்னு எனக்கு தெரியல. எனிவே சர்வைவர் நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு பார்வை பற்றி தெரியும். பார்வை இஸ் லைக் someone very different from everyone else. Anyway, ஸோ பாரு என்ன சொல்லியிருப்பா, பிறகு இடைக்கிட வந்து காலெல்லாம் படுதுன்னு பொய்யா சொல்லியிருப்பா. நிறைய இடத்துல கானா வினோத் ஒருத்தன் கால் பட்டோடனே அவர் வெளியில் வச்சு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சொல்லியிருப்பா 3 பேரை காலம் உள்ளுக்குள்ள பட்டது. அந்த 3 பேர் மேரன்னு சொன்னால் அவட சைடு கோட்டை கட்டுறதுக்காக கட்டினாக்கள் வந்து கனியும் சுபிக்ஷாவும், அதை பாதுகாத்தாக்கள் வந்து சபரியும் திவாகரும். ஆனால் ஆப்போசிட்ல இருந்த மற்ற கானா சாம்ராஜ்யத்தில் இருந்த எரிஞ்சாக்கள் வந்து கம்ருதீன் மற்றது வினோத், அடுத்தது அமித். ஸோ இவங்க 3 பேருமே வந்து நிறைய தரம் கோர்ட்டில் கால் பட்டா டிஸ்குவாலிஃபைட், ஏதோ 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணுமன்ற மாதிரி இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் படாத நிறைய நேரங்கள்லையுமே பாரு அப்படி சொன்ன மாதிரி நான் பார்த்தேன்னா, பாரு வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கிறதுக்கு எந்த விதத்துலையுமே தகுதி இல்லாதால் இதுக்கு முதல் நடந்த கேம்லையும் சரி, இதில் இந்த நடந்த கேம்லையும் சரி. அதுக்கு பிறகு அந்த ஒரு ஏதோ ஃபர்ஸ்ட், அதாவது ஒரு டீமாக தான் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டீம், மற்றது ஒரு டீம்ன்ட்டு சொல்லி ஃபர்ஸ்ட் டீம் விளையாடி முடிச்சோடனே அரோரா வந்து அந்த பில்ட் பண்ணி கட்ட ட்ரை பண்ணோன்னே பாரு சொல்லியிருப்பா, நீங்க பிள்ளையான குறியீடு வைக்கிறீங்க, உங்களோட மனசுல இருக்கிற தான் இதை காட்டுது அப்படின்னு சொல்லி. என்ன குறியீடு காட்டுகிறீர்கள் நீங்கள்? உங்கள் மனதில் இருப்பதை எல்லாம் இப்படிதான் வெளிப்படுத்துவீர்களா? பின்னுக்கு வரும், நான் அந்த டைம்ல சொல்றேன். ஆனால் அரோரா சிரிச்சுட்டு போய் நின்றுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிச்சோன்னா, தர்பீஸ் சாம்ராஜ்யத்தில் வந்து ஒரு பில் பண்ணிடுவாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 1 2 3 4 5 6 பிளாக்ஸ் வச்சு கட்டிடுவாங்க. ஆனால் பஸர் அடித்த பிறகும் ஒரு 10 செகண்ட்ஸுக்கு அதை பிடிச்சி கொண்டு இருந்திருப்பாங்க.
ஸோ அதை பிடிச்சு கொண்டு இருந்தாலே அது டிஸ்குவாலிஃபைட். அப்போ அந்த டைமில் வந்து நான் நினைக்கிறேன் கம்ருதீனா இல்லாட்டி இவரானு தெரியல, போல் எறிஞ்சிருவாங்க. எறிஞ்சோடனே அது உடைஞ்சோடனே ஏன் உடைச்ச நீங்கள்லாம் அங்கே சண்டை நடக்கல. சபரி சொல்லுவார், இல்லை பஸ்ஸருக்கு பிறகு நாங்கள் கையில் பிடிச்சிட்டுனது பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு திவாகர் கத்திட்டு வருவேன், நீ என்னப்பா நீ ஏன் அப்படி சொல்கிறாப்பா அப்படின்னு சொல்ல மாதிரி திவாகர் கத்திட்டு இருப்பேர், நீ சொல்லாதப்பா அப்படி என்ன மாதிரி. பிறகு பாரு சொல்லியிருப்பா என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய திறமை அவங்க உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க, கால் வச்சுட்டாங்க, ஸோ ரீகேம் வேணுமெண்டு. அப்போ உடனே பாரு சொல்வா, நான் ரீகேம் வைக்கணும் நினைக்கிறேன்னு சொன்னோடனே அந்த அன்சீனில் காட்டியிருப்பாங்க. இவர் சொல்லுவார் ரீகேம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்லுவார். பிறகு ரீகேம் வைக்கலாம் பிக் பாஸ் கேட்பேர், சரி ரிசல்ட்ஸை சொல்லுங்கண்டு ரீகேம் வைக்கலாமா பிக் பாஸ்ன்னு சொல்லி கேட்க பிக் பாஸ் தான் சொல்லுவேன், மீண்டும் ஒரு முறை ஆட முடியாது அப்படின்னு. அவன் மீண்டும் ஒரு முறை என்னோட ஆட முடியாதுன்னு பாப்பா. ஸோ அங்கே பாருவும் பல்ப் பாயின மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த டாஸ்கில் வந்து கானா சாம்ராஜ்யம் 9 பிளாக்ஸை கட்டியிருப்பாங்க, அவங்க 3 தான் கட்டியிருப்பாங்க. ஸோ கானா ராஜ்யம் தான் வின் பண்ணுது. ஸோ இதுக்கு பிறகு பிக் பாஸ் எல்லாரையும் திருப்பி லிவிங் ஹாலுக்கு கூப்பிட்டு சொல்லுவேர், ஓகே இந்த ராஜா ராணி இதோடைய முடியுது. இந்த 3 டாஸ்க்லையுமே 2 டாஸ்கில் வந்து தர்பீஸ் ராஜ்யம் வின் பண்ணதால தர்பீஸ் ராஜ்யம் தான் வின்னராக நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்லி போட்டு சொல்லுவேர். இதில் இருந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆளை வீட்டு தலையாக செலக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி எஃப்ஜே, சாண்ட்ரா, மற்றது அரோரா 3 பேரும் கானா சாம்ராஜ்யத்துலேருந்து சொல்லிட்டு வருவாங்க, இது நாங்கள் பண்ணின பிளே தானே, நாங்கள் இந்த டாஸ்க்கு வருவோம், ஏன்னா இந்த டாஸ்க்கு எங்களுக்கு செய்ய சொன்னது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணுறது வந்து எல்லாருமா வந்து சூஸ் பண்ணுறது சுபிக்ஷாவை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. மதியழகி ஆகிய சுபிக்ஷாவை நாங்கள் தல போட்டியில் போட்டியிட முடிவு செய்துள்ளோம். என்னடா வியானா சொல்லியிருப்பா ஒரு விஷயம், நான் சுபிக்ஷாவை தான் சொல்லுவேன் என்றால் சுபிக்ஷா அவக்கு நாங்கள் ரோல் கொடுக்காட்டியும் அவள் ரோல் எடுத்து அந்த ரோல்களை செய்தவா, அதனால சுபிக்ஷா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவன்னு சொல்லி சுபிக்ஷாவை செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீக்குக்குரிய தலைவர் போட்டிக்கு போகிறதுக்காக தேர்வெடுத்திருப்பாங்க சுபிக்ஷாவை. இது நான் ஏர்லியா சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த டைமண்ட் விஷயம் கொண்டதே வேஸ்ட்டாக போச்சு. அந்த 2 டைமண்ட் எதுக்கு ஐ டோன்ட் நோ, பிக் பாஸுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாமல் அந்த விஷயத்த கொண்டாங்களா, இல்லாட்டி 24 ஹவர்ஸில் வேறு எதுவும் காட்டினாங்களான்னு தெரியல. அது லைக் வேஸ்ட் ஆஃப் டாஸ்க் மாதிரி தான் அது போன மாதிரி எனக்கு இருந்துச்சு. இதுக்கு பிறகு பாரு சொல்லியிருப்பார் ராணி ராஜ்யம் வெண்டது அப்படின்னு சொல்லி. நீ பார்வை பற்றி சும்மாவே பார்வாடும், இதுக்கு சொல்லவே தேவையில்ல. அப்புறம் வெளியில் எல்லாரும் போய் கேட்கல. அரோரா வந்து அவள் என்ன செய்தவ அந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஏதோ பிள்ளையான குறியீடுன்னு சொல்லியிருப்பாங்க, அதை என்ன செய்தவன்ட்டு காட்டியிருப்பா. உண்மையிலே வந்து ஒரு 2 கட்டைக்கடையில் ஒரு கட்டையை வச்சு அங்கால 2 கட்டையை வச்சிருந்தா இங்கால 2 இன்னும் 2 கட்டை வச்சிருந்தா மொத்தம் நான் ஒரு 5 கட்டை வச்சிருக்கலாம்ன்றத அவ காட்டியிருப்பான். அதுதான் பாரு பிள்ளையா காய்ச்சிருப்பா, பேட் குறியீடு அப்படின்னு சொல்லி அது அடல்ட்ரி மாதிரி அந்த விஷயத்த சொல்லியிருப்பான்னு சொல்லி. அப்போ உடனே சாண்ட்ரா சொல்லுவா, அந்த அருண்டவன் கண்ணுக்கு ஏதோ சொல்லுவாங்களேன்னு, அதுக்கு அரண்டவன் கண்ணுக்கு என்னமோ சொல்லுவாங்களே, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். ஸோ அப்படி பார்த்ததால தான் அவருக்கு அப்படி தெரிஞ்சிருக்குன்றது தான் அதில் மீனிங். நானும் அதான் சொல்லுவேன், என்ன சொன்னால் அருரா என்ன செய்தனே தெரியாமல் சும்மா அப்படி இருந்தோடனே அதை நீங்கள் அடல்ட்ரி கண்டென்ட் மாதிரி அதை கதைச்சது பாருள்ள பிள்ளைன்னா நானும் சொல்லுவேன். அதுக்கு பிறகு பிக் பாஸ் சொல்லுவேன், நான் இன்றைக்கு ஒரு டாஸ்க் தாரேன் எப்படின்னு சொல்லி சொன்னால், 3 பேரை சூஸ் பண்ணுங்க, இதுக்குள்ளேயே நல்ல மெச்சூரிட்டியாக கரெக்டாக ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஆக்கள், பெரிய மனசுத்தன்மை யாராருக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பேர். அப்போ அப்படி கேட்டதில்லை வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டும் சேர்ந்து ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து கேனி, விக்ரம் அண்ட் அமித்தை தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிக் பாஸ் அவங்க 3 பேரையும் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு என்ன சொல்லுவேன்னு சொல்லி சொன்னால், இந்த 39 நாளும் யார் நல்ல மெச்சூரிட்டியோட விளையாடினாங்க, யார் குழந்தை பிள்ளைத்தனமாக சிலிய கேமை விளையாடினாங்கன்றதை சூஸ் பண்ணி 1லேருந்து 14 வரைக்கும் ரேங்கிங் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ரேங்க் பண்ணிக்கல நான் எப்படி பார்க்குறேன்டா, அந்த ரேங்கிங் அவங்க வெளியில் போயிட்டு இதுதான் ரீசன் இப்படி சொல்லியிருக்கிற பிக் பாஸ் நாங்கள் செய்ய போகிறோம்னுட்டு 12ல் வந்து எஃப்ஜே, 13ல் பார்வதி, 14ல் வந்து திவாகரை வச்சுருப்பாங்க. அதே போல் ஃபர்ஸ்ட்டில் வந்து சபரி, செகண்ட் வந்து சுபிக்ஷா, தேர்ட் வந்து கெமியை வச்சுருப்பாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் 12, 13, 14 கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மெச்சூரிட்டி இல்லாமல் சைல்டிஷாக தான் நான் நிறைய தரம் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். சைல்டிஷாக செய்கிறது பார்வதி திவாகரன் நான் நிறைய சைல்டிஷாக தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. ஈவன் எஃப்ஜேயும் கூட. ஸோ எனக்கு 11ஆவதுல 10ஆவதுல அவங்க வச்சது கூட எனக்கு பிள்ளையா தெரியலை கம்ருதீன். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த கண்டென்ட் அதாவது விஷயம் வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் சைல்டிஷாக நடக்கிறார்கள் யாருன்னு கேட்டல அந்த 3 பேரும் எனக்கு அது சரியா ஆப்டாக தான் எனக்கு இருந்தது. ஆனால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணலை. அதுக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கொண்டு எல்லாரோடையும் இவங்க 3 பேரும் ஃபைட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட்ல வந்து வச்சிருப்பாங்க நான் சொன்ன மாதிரி சபரி, சுபிக்ஷா அண்ட் தேர்டில் வந்து கெமி. எனக்கு சபரியை வச்சது பிள்ளைன்னு தான் தெரிஞ்சது. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு விருப்பம் இல்லையோ பார்வை அப்படி ஹேண்டில் பண்ணது வெரி ராங். நிறைய இடத்துல சபரி கத்தி இருக்கேன், மெச்சூர்ட் இல்லாமல் நிறைய இடத்துல நடந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குரூப்பிசம் தான் இங்கே நடந்திருக்குன்னு நானும் சொல்வேன். கெனியும் விக்கல்ஸும் சேர்ந்து பிளான் பண்ணித்தான் அமித்தை அதுக்குள்ளே அமித் வந்து அதில் நான் பார்க்குறேன் எப்படி சொல்லி சொன்னால் இன்விசிபிள் மெம்பர் மாதிரி அங்கே இருந்திருப்பேன் மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக சபரி கொடுத்தது எனக்கு நான் சொல்வேன் பிள்ளையாத்தான் இருந்தது. பாருவாக்கள் சொல்கிற விஷயங்கள் சரி, அவங்களுக்கு கொடுத்த பாயிண்ட்ஸ் எனக்கு சரின்னு சொல்லி சொன்னாலும் சபரியை கொடுத்தது பிள்ளைண்டு கம்ருதீன் காய்ச்சிருப்பேன். நானும் சொல்லுவேன் அது சரி. வியானா கதைச்சிருப்பா. இந்த சபரி வந்து அப்படி சாஃப்டாக நடக்கல. ஆனால் வியானா கதைச்ச அளவுக்கு வியானா சொல்லியிருப்பா ஐ ஒன்ட் அக்செப்ட் 1, ஐ ஒன்ட் அக்செப்ட் 2, ஐ ஒன்ட் அக்செப்ட் 3 என்று வியானா கதைச்ச அளவுக்கு கூட வியானா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்குள்ளே வந்திருக்க சான்ஸே இல்லை. என்னோட கணிப்பின்படி அமைதியாக ஹேண்டில் பண்ணாக்கள் ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருக்கல. நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் வந்து அரோரா. இந்த கேம் வந்து யாரு நல்லா விளையாடினாங்கன்ற கேம் இல்லை. 39 நாளும் யாரு மெச்சுவர்டாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க, சிறுவில்லத்தனம் இல்லாமல் நடந்தன்ற பார்க்கல. அரோரா மெச்சுவர்டாக தான் நடந்தது. நாங்கள் நிறைய இடத்துல நிறைய பேர் அதை சொன்னது பார்த்துருக்கோம். ஸோ அரோரா ஃபர்ஸ்ட் கொடுத்தது எனக்கு ஓகே. சுபிக்ஷாவும் நான் பார்க்குறேன் இந்த கூல டெம்பரை லூஸ் பண்ணி சுபிக்ஷா நடந்தது இல்லை. அங்கே நிற்கிற அவ்வளோ பேருக்களையும் நான் சொல்கிறேன், அங்கே நிற்கிற அவ்வளோ பேருக்களையும் செகண்ட் சுபிக்ஷா எனக்கு ஓகே. 3வது சாண்ட்ரா கூட அந்த இருக்கிற பெரிய பிரச்சனை வந்த டைமில் கூல லூஸ் பண்ணலை, யாருக்கும் கெட்ட வார்த்தை கதைக்கல, ஹை பீச்சில் கத்தி ஒன்றும் செய்யலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்து அரோரா, செகண்ட் சுபிக்ஷா, தேர்ட் சாண்ட்ரா, ஃபோர்த் தான் நான் வியானா கொடுப்பேன். வியானா சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் சுபிக்ஷாவை கூட செகண்ட் கொடுத்தது பிள்ளைன்னு வியானா சொல்லியிருப்பா. நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், போய் பாருங்க. வியானா மார்னிங் வந்து தலைவர் பதவிக்கு சுபிக்ஷா போகலாம்னு சொல்லி போட்டு இப்போ புது உலகுத்தின மாதிரி அப்படி பார்த்தா வியானா சுபிக்ஷாவும் ஒன்றும் செய்யலைன்னு வியானா சொல்லியிருப்பா. சுபிக்ஷா வியானாவோட கம்பேர் பண்ணிக்கல நிறைய விஷயம் செய்திருக்கா. ஆனாலும் இவ மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிங் எல்லாம் போடாமல் அவட கருத்தை பக்குவமாக எடுத்து சொன்ன மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ வியானாவோட ஒப்படைக்கல எனக்கு சுபிக்ஷா பெட்டராக தான் நான் பார்க்குறேன். கெமி எனக்கு 6th போயிருக்கணும், 7th சபரி வந்திருக்கணும்ன்றதான் என்னோட எண்ணம். எனிவே இதுக்குள்ளே வந்து பாரு வந்து சொல்லியிருப்பா என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 3 ஜட்ஜஸும் ஒன்றுமே பேசாமல் உங்களுக்கு க்ளோஸான இருக்கிறாங்களுக்கு தான் 1 to 7 போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இருக்கிற டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுத்ததே நான் பார்க்குறேன். பிக் பாஸ் கொடுத்ததே வந்து இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு தான். எண்ட் ஆஃப் த டே அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் இங்கே வந்திருக்கு. பாருக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் என்னத்துக்கு அந்த டாஸ்க் வந்தது இல்லாமல் தான் சண்டை பிடிச்ச பிள்ளையா அதா இதெல்லாம் கேட்குறேன். இந்த இருக்க டாஸ்க்கு கொடுத்த டேகே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் மெச்சூரிட்டி இல்லாமல் சண்டை பிடிச்சி கொண்டு பாயிண்ட்ஸ் இல்லாமல் மொக்கிங் பண்ணி கொண்டு தேவையில்லாத விஷயங்களை கதைக்கிறன்ற க்ரைட்டீரியாக்குள்ள தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிற விதத்தை பேஸ் பண்ணியும் 14ங்கிற இடத்துல ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இந்த வீட்டில் நடந்துக்கிற விதத்தை பேஸ் பண்ணியும் இருக்கணும். இங்கே வெரி விசிபிளாக தெரியுது. பாரு திவாகர் எல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணதை பார்க்கல. அந்த கிளாரிட்டி இல்லாமல் தான் இப்போவுமே இந்த இருக்க டாஸ்க்கு கூடிய கிளாரிட்டி இல்லாமல் தான் கத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மெச்சூர்ட் இல்லைன்றதையே இமெச்சூர்டுன்றதையே நீங்கள் அதில் அவங்க வடிவாக தெளிவாக சொல்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் வியானோட விஷயம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வியானா அங்கே வந்து நல்லா சொல்லிட்டு இங்கே வந்து சுபிக்ஷாவை சொன்னது என்ன செஞ்சூற்று கடன் தீக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா
எடி சுபிக்ஷா ரெண்டு மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சுபிக்ஷாவை ஜூம் பண்ணி காட்டுவாங்க, சுபிக்ஷாவே ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்குமேடா அந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் அவங்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர், ஆனா அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன் எதுக்காக நீங்க சுபிக்ஷாவை சொல்லுங்க? சுபிக்ஷாவை விட வியானா உண்டும் அங்க உண்டும் பெருசா செய்யலைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் நிறைய இடத்துல பாக்குறேன் பாரு கம்ருதீன் வந்து இப்ப அரோராவோட க்ளோஸ் ஆயின பிறகு டார்கெட் பண்றா அரோரா வந்து நான் நிறைய இடத்துல பாக்குறேன். இந்த டைமும் நான் 7ஆம் இடத்தைப்படி நிறைய இடத்த காய்ச்சிருப்பா, அந்த இடத்துல அரோரா தான் இருந்திருப்பா. மற்றது எனக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இன்வால்வ்மெண்ட் இல்லை, கேம் ஒழுங்கா விளையாடலைன்ற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் உண்மையிலே வந்து எத்தனை தர அரோராவை சொல்லியிருப்பீங்க. அப்படி சொல்லியிருக்கல இந்த க்ரைட்டீரியாவுக்கு அரோரா பொருத்தமான ஆள் தானன்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அவள் விளையாடலைன்றது வேறு விஷயம். இந்த க்ரைட்டீரியாவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அரோரா தான் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கணும். எனிவே சம்வேர் லைக் நானும் இங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த குரூப்பிசம் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண மாதிரி தான் நானும் பார்க்குறேன். நீங்கள் வியானாவை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், வியானா வந்து கேனி கதைக்க வரைக்குள்ள பொறுங்கப்பா பொறுங்கம்மான்லாம் கதைப்பா. அப்பா வெயிட் பண்ணுங்க, நான் பேசுறேன். வியானா திவாகரும் பாருவும் கதை கேட்குற அளவுக்கு வேற யாரு கதைச்சாலும் கேட்க மாட்டான். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு பாருங்க. வியானாவும் எங்கேயோ ஒரு இடத்துல திவாகர் ஃபேமஸ் என்ற தலையும் பாரு ஃபேமஸ் என்ற தலையும் அவங்களோட ஒட்டி கொண்டு போனால் நமக்கு ஓகே இந்த மாதிரி தான் வியானாவும் நடக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பிறகு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சபரிக்கு முதலாம் இடம் கொடுத்தது நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ் பேர் ஓகே இதுதான் நான் ஃபைனல் ரெண்டு பேர் அவங்க ஜட்ஜஸ் சொல்லுவாங்க, ஓ நாங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணலைண்டு. ஸோ அவர் திருப்பி இங்கே பேர் இவ்வளவு கேட்ட அப்புறம் இதான் நான் ஃபைனல் ஏன்னா ப்ராப்ளம் பண்ணுறதுக்காக பிக் பாஸ் கேட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதான் கேம், டாஸ்க் கேம். ஸோ திருப்பி திவாகர் வந்து சொல்லுவார் கனியை பற்றி, கனியக்கா பின்னாலெல்லாம் பேசிட்டு இப்போ ஏதோ நல்லவங்க மாதிரி வந்துட்டு நின்று எங்களை ஜட்ஜ் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லி. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சபரி முதலிடம் வந்தது நிறைய பேர் அக்ரி பண்ண மாட்டாங்க, நானும் உட்பட. பிரஜினும் சொல்லியிருப்பேன் சபரி எல்லாம் இவ்வளோ ஆக்ரோஷமாக அவக்கு அடித்தவர், பாருக்கு அடித்தவர், நீங்கள் எப்படி அவரை ஒரு காமான பர்சன் பார்த்துருப்பீங்க. தட்ஸ் அ குட் பாயிண்ட். இதைத்தான் நான் சபரி 7ஆம் வந்திருக்கோன்னு நான் சொல்லுவேன். பிறகு என்ன செய்வாங்க, லாஸ்ட் 3 இடத்துல இருக்கிற எஃப்ஜே, பாரு அண்ட் திவாகரத்தான் வந்து ஜெயிலில் போடணும்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிடுவேன். ஸோ இனி பாரு வந்து சொல்லுவா, எனக்கு பார்க்க பாவமாக இருந்துச்சு பாரு இந்த டைம். அதுக்கு ஒரு கட் வேணும். கண்ணில் அடிபட்டு கண் சிவந்தி இருக்கேக்கல ஒரு மேக்கப், சிலாக்கள் மேக்கப் போட்டிருப்பாங்க, மேக்கப் கூட போடாமல் ஒரு ராணியா அந்த அவ்வளோ டாஸ்க் செய்கிறதுக்கு ஒரு கட் வேணும். இதுதான் பாரு. இந்த போல்ட்னஸ் பாரு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் போல்டுன்ற பேரில் சில கன்றாவியான விஷயங்கள் செய்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்வனை கேட்கல பாவமாக தான் இருந்துச்சு. ஆனால் இதுதான் டாஸ்க், இப்படி தான் டாஸ்க் விளையாடி ஆகணும். என்ன அவள் கண்ணில் அடிபட்டது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம இருக்கு, தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிருப்பேன் அப்படின்வா. திவாகரோட போய் நீ நித்திர கொண்டா ஒருத்தருக்கு நித்திரையும் பெற போகிறது இல்லைண்டா கொரட்டை. ஸோ அப்படியான விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்வை பார்க்க கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. அமித்துக்கு கொஞ்சம் எல்லாரும் ஏசிக்கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அமித் வந்து அவங்க 2 பேரோட கதையும் கேட்டுட்டு தண்ட விஷயத்தை வடிவாக கதைக்கலன்ற மாதிரி அமித்தையும் நான் பார்க்கல சரியான கூலாகவும் காமாவும் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இப்படியே இருந்துட்டு ரெண்டா கெதியில் அவரும் வெளியில் போயிடுவேன். ரெண்டா தண்டை பாயிண்ட்ஸ் எல்லாம் சில நேரத்தில் சொல்லலாம். ஆனால் அந்த கோட்டை கட்டுற கேம் விளையாடிக்கல பாருவோட சண்டை பிடிச்சிருப்பார். பாரு வந்து ஒரு ஏதோ சொல்லி கொண்டு கேட்கல பாருவோட சண்டை பிடிச்சிருப்பார். அப்படி இடைக்கிட ஷவுட் பண்ணால் சல்லைன்னு சொல்ல இடைக்கிட வர பாயிண்ட்ஸுக்காக கதைக்கிறார். ஆனால் கொஞ்சம் டூ மச்சாக காமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது இந்த கேமுக்கு சரி வராது. ஒரு ஆக்கள் பிள்ளையாக சொல்லிக்கலாம் கூட அந்த விஷயங்களை எடுத்து கதைக்கலாம்ன்றதுதான் என்னோட பாயிண்ட். அப்புறம் நான் பார்க்குறேன் எஃப்ஜே வந்து கொஞ்சம் அமித்தை 2-3 தரம் புட் டவுன் பண்ண மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அமித் தான் டீ போட்டுட்டு நானும் அதை தான் செய்யணுமான்னு சொல்லி கேட்டிருப்பேர் அப்படின்னு. அது கேட்கறது பிள்ளை இல்லையே, யாருமே ஹெல்ப் பண்ண போகாமல் இடத்துல அவர் மட்டும் அந்த வேலையை செய்யக்கல. அவர் அப்படி சொல்கிறதுல பிள்ளைன்னு சொல்லி சொன்னாங்கடா கனி எவ்வளோ சொல்லியிருப்பா. அது இல்லாமல் இவங்க டேக் இட் ஈஸியாக எடுக்கிறாங்க என்ன அவங்கட ஆள் கனின்றதுக்காக. சபரியும் கொஞ்சம் அப்செட் ஆகிருப்பேர், அதை காட்டியிருப்பாங்க. பிறகு இவங்கெல்லாம் காய்ச்சி கொண்டு கனி அழுதுருப்பா. நான் நினைக்கிறேன் சபரிக்கு சொன்னதாலேயோ இல்லாட்டி எஃப்ஜி ஜெயிலுக்கு போனதாலேயான்னு எனக்கு தெரியல, அழுதுருப்பா. அப்போ ஏதோ சபரி சொல்லி க்ளோஸான ஆக்களை தான் நம்ம சொல்ல முடியுமெண்டு பார்க்குறத வச்சு நான் சொல்கிறேன். ஒரு எஃப்ஜே ஜெயிலுக்கு போனதுக்கு தான் அது நடந்திருக்குமெண்டு. பாரு விக்ரம வக்ரம் வக்ரம் வக்ரபுத்தி வக்ரம் விக்ரம் வக்ரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க பாரு. மை காட், இப்போ பாருக்கு இந்த வீக் டார்கெட் ஃபுல்லாக
விக்ரம் தான். ஒவ்வொரு வீக்குக்கு ஒரு ஆள் டார்கெட் வந்துடும். இந்த வீக் ஃபுல்லாக விக்ரமும் சபரியும் தான் பாரோட டார்கெட். ரம்யா அழுதுருப்பா. அதுக்கு பிறகு நான் பாருவை பார்க்குறேன். பாரு செல்ஃப் ரியலைசேஷனே இல்லை. அடுத்த ரம்யா அழுதுருப்பா. ரம்யா சொல்லியிருப்பா, நான் இந்த 3 வாரமும் நல்ல அமைதியாக தான் இருந்தேன். அப்போ கனியக்காவும் விக்ரமுமே என்ன பார்க்கலண்டு. ரம்யாவுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். ரம்யா, இந்த கேம் 3 வாரம் பற்றி இல்லை, 39 டேஸை பற்றி. நீங்கள் 39 டேஸில் எவ்வளவு வார்த்தையில் விட்டுருக்கீங்க, எவ்வளவு கேவலமாக காய்ச்சிருக்கீங்க ரம்யா. ஸோ உங்களுக்கு தந்த பொசிஷன் சரியன்னா நான் சொல்கிறேன். எனிவே, இதுதான் இன்றைக்கு பிக் பாஸில் நடந்தது. நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய்.